வச்சு தாக்குறாரு. பாஸ்டருக்கு என்ன கண்டா என் பிள்ளைய கண்டா பிடிக்கிறதே இல்லை. ஆமாம், உங்களுக்கு எனக்கு வாய்க்கா தவறா இருக்கு. உங்களை கண்டா பிடிக்கிறது இல்லை, உங்களை கண்டிக்க கூடாது, எதுவும் சொல்லக்கூடாது. நீங்கள் 7 மணி ஆராதனைக்கு 8 மணிக்கு தான் வருவீங்க. வந்தால் உங்கள் பிள்ளைய பிடிக்க மாட்டீங்க, அவன் ஓடி வந்து எல்லா வேலையும் சேட்டையும் பண்ணுவான். உங்களை எதுவும் கேட்கக்கூடாது. நீங்கள் வராட்டி கூட உங்களை கேட்கக்கூடாது. 2 வாரம் வராட்டி கேட்டால் உங்களுக்கு கோவம் வந்துடுது. உடம்பு சரியில்லை பாஸ்டர், சரி 2 வாரம் வரல, உங்களுக்கு உடம்பு சரியில்லை கேட்காம இருந்தால் கோவம் வருது. நான் 2 வாரம் வரல, பாஸ்டர் என்னை விசாரிக்கவே இல்லை. உங்களை என்னத்தான் பண்ணணும்? நிறைய பாஸ்டர்களை பார்த்தா எனக்கு உண்மையிலே பாவமாக இருக்கு. இப்போ எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை பாருங்க. நிறைய பாஸ்டருக்கு என்ன பார்த்தா பொறாமையா இருக்கு. இந்த ஆள் வர்றான், சாத்துன்னு சாத்துறான், போயிடுறான். நம்மளால் அதை பண்ண முடியலையே. ஒரு பாஸ்டர் இப்போ இல்லை, அவர் கத்திரக்கோள் நிதிரை அடைச்சிட்டாரு. அவர் சர்ச்சுக்கு என்ன கூப்பிடுவார் வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன் பாஸ்டர் என்ன வருஷம் கூப்பிடுறீங்கன்னு அவர் சொன்னார். வந்து ஒரு 3 நாள் இவனுக்கு ஒரு சாத்திட்டு போங்களேன் என்பார். நான் ஒரு நாள் கேட்டேன், ஏன் பாஸ்டர் நீங்களே சாத்தக்கூடாது? நான் சாத்தினா ஓடிடுவான். அப்போ சொன்னாரு, அப்போ நான் சாத்தினா என்ன ஆகும்? எம்டி ஜெகன் சாத்திட்டாரு, உங்க மேல பழிய போட்டுருவேன்ட்டாரு. பாருங்க, என்ன வச்சு அவர் தப்பிச்சிருக்காரு. ஆனா நானும் அதை ஒன்றும் பெருசா எடுத்துக்கல, இருந்துட்டு போட்டோம். இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? கடைசியா பாஸ்டர் கூப்பிட்டு சொல்ல போறீங்க, இனிமேட்டு அந்த ஆளை கூப்பிடாதீங்க, அதானே? ஆனா இன்னைக்கு பேசிட்டு தான் போவேன். இன்னைக்கு சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு எதை பண்ணாலும் ஒரு குறை, எதை கண்டாலும்